6th தமிழ் இயல் 1 வளர்தமிழ். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? விடை 6000. 2. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர் யார்? பாரதியார். என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? விடை தொல்காப்பியம். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்கள் ஆகவே அமையும். வலஞ்சொலி எழுத்துக்கள் எவை? ஆ, ஏ, உ, ந, ஞ. தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம். தமிழன் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்பர் தேவாரம். தமிழன் கிளவியும் அதன் ஓர் அற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருணை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம். தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அப்பர் தேவாரம். அஃறிணை பிரித்து எழுதுக. அல் பிளஸ் திணை உயர்வு அல்லாத திணை. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் இனிப்பு அல்லாத காய். 8 தொகையும் 10 பாட்டும் டேஸ் இலக்கியங்களாகும். விடை சங்க இலக்கியங்களாகும். திருக்குறள், நாலடியார் முதலியவை டேஸ் நூல்களாகும். விடை அறநூல்களாகும். பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. விடை 7 நிலைகளை கொண்டுள்ளது. மா என்ற சொல் எத்தனை பொருள்களை தருகிறது? விடை 1 மரம், 2 விலங்கு, 3 பெரிய, 4 திருமகள், 5 அழகு, 6 அறிவு, 7 அழகு, 8 அழைத்தல், 9 துகள், 10 மேன்மை, 11 வயல், 12 வண்டு. தமிழுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. முத்தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது டேஸ் தமிழ் ஆகும். விடை இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது டேஸ் தமிழ் ஆகும். விடை இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது டேஸ் தமிழ் ஆகும். விடை நாடகத்தமிழ். தமிழ் கவிதை வடிவம் யாவை? துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். ஆள், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன? விடை இலை. அகத்தி, பசலை, முருங்கை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன? விடை கீரை. அருகு, கோரை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன? விடை புல். நெல், வரகு போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன? விடை தாள். மல்லிச்செடியின் இலை பெயர் என்ன? விடை தலை. சப்பாத்தி கள்ளி, தாளை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன? மடல். கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன? விடை தோகை. பனை, தென்னை போன்ற தாவரங்களின் இலை பெயர் என்ன? விடை ஓலை. கமுகு மரத்தின் இலை பெயர் என்ன? விடை கூந்தல். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது டேஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும். விடை எண்களில். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை கலித்தொகை, திருக்குறள். உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்றுப்பத்து. முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு. உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், கிளவியாக்கம் மற்றும் திருமுருகாற்றுப்படை. மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு, திருக்குறள். ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், அகத்திணையியல். அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், திருக்குறள், களவியல். உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், திருக்குறள், கிளவியாக்கம். மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், திருக்குறள், கற்பியல். மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், வேற்றுமையியல். அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை.
தெல் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். புறத்திணையியல். பாரு என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? பெரும்பானாற்றுப்படை. ஒளி என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். கிளவியாக்கம். முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். வினையியல். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? விடை கவிஞர் அறிவுமதி.